அந்த நகரம் இன்னும் மௌனமாயிருந்தது. ஆனால் இம்முறை அந்த மௌனம்தான் ஒரு சத்தம் போல கேட்டது. துறையூர் நகரம் கடந்த 3 நாட்களாக எவரும் காணவில்லை. வழிகளிலும் வீடுகளிலும் பஸ் ஸ்டாண்டிலும் மனித குரல் எதுவும் இல்லை. ஆனா இன்று காலை போலீஸ் குழு ஒன்று நகரத்துக்குள் நுழைந்தது. அவர்களில் ஒருவன் இன்ஸ்பெக்டர் அரவிந்த். எல்லா வீடுகளையும் சரி பண்ணுங்க, யாராவது இருந்தா பேசணும் என்று சொன்னார். முதலாவது வீடு திறக்கப்பட்டது. அந்த வீடு உள்ளே சோறு பாத்திரம் சூடாக இருந்தது. படத்தில் மஞ்சள் ஒளி இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. ஆனா யாரும் இல்லை. அடுத்த வீடு அதே மாதிரி. 3வது வீடு திறந்தவுடனே அரவிந்த் திடீர்னு நின்றார். அங்கு சுவரில் ஒரு பெரிய சிவப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, இன்னும் 3 நாட்களில் நீங்களும் மௌனமாகிடுவீர்கள். அவரின் மூச்சு நின்றது. அந்த நேரத்தில் வாகனத்தின் வயர்லெஸ் செட்டில் ஒரு குரல், சார், நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஒரு சத்தம் கேட்டது சார், குழந்தை அழுவ மாதிரி. அரவிந்த் ஓடினார். அந்த சத்தம் நெருக்கமாக கேட்டது. அது குழந்தை சத்தம் இல்லை, அது மனித குரலின் பிரதிபலிப்பு மாதிரி. சுற்றிலும் யாரும் இல்லை. ஆனா அந்த சத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த சத்தத்தோடு சேர்ந்து பஸ் ஸ்டாண்டின் சுவரில் நிழல் ஒன்று நகர்ந்தது. அது அவர்களுக்கே நிழல் இல்லை, குழந்தை சத்தம் மாதிரி கேட்டது. அது உண்மையிலேயே மனித குரலா? அந்த சத்தம் மௌனமாய்த்தானே முடிந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அந்த நிழல் பேசத் தொடங்கியது. அதற்கான பதில் பகுதி 3. நிழல் பேசத் தொடங்கியது. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மௌனம் இப்போதான் உயிர் பெறுது.